வணக்கம்ங்க. அண்ணாமலை அண்ணன் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? இப்படி ஒரு தலைவன் தேவையா? ஆமாங்க. அது ஏன்னு கொஞ்சம் சொல்கிறேன். இந்த நாட்டோடைய அடிப்படை தேவை என்னங்க? இந்த நாட்டோடைய முதுகெலும்பு எதுங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு முதுகெலும்பு இல்லை அப்படின்னா அவனால் நிற்கவே முடியாது, படுத்த படுக்கையாகிடுவான். அதே மாதிரி தாங்க இந்த நாட்டோடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் இல்லை அப்படின்னா அந்த நாடு படுத்துருங்க. எதுலேயுமே வளர்ச்சி அடைய முடியாது. தொழிலையும் சரி, வேறு நீங்கள் எந்த அளவு டெக்னாலஜியை கொண்டு வந்தாலும் வளர்ச்சி அடைய முடியாதுங்க. நீங்கள் விவசாயத்தை முன்னிறுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகாமல் நீங்கள் எந்த தொழில்துறையிலையும் முன்னேற்றத்தை கொண்டு வரவே முடியாதுங்க. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவனாக வரணும். ஒரு தலைவனுக்கான அடிப்படை தகுதி அவன் ஒரு விவசாயியாக இருக்கணும், மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சவங்களாக இருக்கணும். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் இவ்வளவு தேவை, மாதம் இந்த பட்ஜெட்டில் அவங்க குடும்பம் ஓடுதுன்னு நினைக்கக்கூடிய பட்ஜெட் போடக்கூடிய மனிதன் அண்ணாமலை அண்ணன். நீங்கள் போய் கேளுங்க, ஒவ்வொரு தலைவன்கிட்டையும் கேளுங்க, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் மாதம் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அவங்க குடும்பத்துக்கே பட்ஜெட் போட தெரியாத நபர்கள் தான் இன்னைக்கு இந்த நாட்டோடைய தலைவன். அப்படியாக அந்த நபர்களை தான் நம்ம தலைவராக இங்கே வச்சுருக்கோம். விவசாயத்தை பற்றி தெரியாத நபர்களை தான் நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இன்னைக்கு விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. நிறைய பேர் பீஸா பர்கர் சாப்பிட்ணுன்னா கூட விவசாயம் செய்யணும் சார். நீங்கள் அதில் போடக்கூடிய பட்டர், ஜாமு, தயாரிக்கக்கூடிய ப்ரெட்டு எல்லாத்துக்குமே விவசாயம் வேணும் சார். விவசாயம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது சார். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி கூட விவசாயம் நிலம் இருந்தால் மட்டும்தான் சார் அந்த தண்ணியும் வரும். இயற்கை வளம் சரியாக இருந்தால் தான் சார் அந்த தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்கும் குடிக்கிறதுக்கு. நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் எங்களுக்கு பைப்பில் தண்ணி வரும். உங்களுடைய விவசாய நிலம், அந்த நிலம் சரியாக நீரோட்டத்தோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். நீங்கள் தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டிங்களே. விவசாயிகளை தினம் தினம் அள வச்சிட்ருக்கீங்களே. ஒரு விவசாயனை அள வச்சு நீங்கள் வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்கள்? உங்களுடைய கட்சியை நல்லபடியாக கொண்டு போயிட முடியுமா? இதுவரை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விவசாயத்தை அழிச்சதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அடி வாங்கி உக்காந்துருக்காங்க அவங்க. இன்றைக்கி அந்த கட்சியெல்லாம் அழியக்கூடிய ஸ்டேஜுக்கு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க விவசாயத்தை அழிச்சது தான். எவ்வளோ விவசாயி மக்கள் இறந்துருக்காங்க தெரியுமா சூசைட் பண்ணிட்டு? நிறையா விவசாயிகள் நம்ம நாட்டை விட்டே வெளியேறி போய் வேலை செய்கிறாங்க, அங்கே வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சார் தலையெழுத்தா? இங்கே நீங்கள் விவசாயத்தை நல்லபடியாக பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருந்தா அவங்க ஏன் சார் வெளிநாட்டில் போய் அடிமையாக அவங்கக்கிட்ட வேலை செய்யணும்? இன்னைக்கு 99% தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் போயாச்சு, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேறு வழி இல்லை சார். அவங்க குடும்பத்தை எப்படி சார் காப்பாற்றுறது? நீங்கள் விவசாயம் பண்ணி கொடுத்தா அடிமாட்டு விலைக்கு எடுக்கிறீங்க. ஏன்னா விவசாயம் பற்றி உங்களுக்கு தெரியலை. அதனால்
கண்ணு முன்னால் இருக்கிற பொருளுக்கு நீங்கள் வந்து விலையை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. கண்ணுக்கு பின்னால் தெரியாமல் நிறையா பொருட்கள் சேதம் அடைஞ்சிருக்கே, அதுக்கெல்லாம் யார் சார் வந்துட்டு விலை கொடுக்குறது? இன்னைக்கு ஒரு நகை போய் எடுக்கணுன்னாலும் செய்கூலி சேதாரம், அந்த சேதாரத்தை நம்மளுக்கு திருப்பி தரப்போகிறது இல்லை. ஆனால் அதுக்கும் சேர்த்து நம்ம கப்பம் கட்டி தான் அந்த நகையை வாங்கிட்டு வரோம். அந்த நகைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு நம்ம விவசாயத்துக்கு ஏன் இல்லை? ஏன் நீங்கள் கொடுக்கல? ஏன்னா சரியான தலைவர்கள் கிடையாது. அந்த விவசாயத்தை பற்றி புரிஞ்ச தலைவர், தெரிஞ்ச தலைவர் கிடையாது இந்த நாட்டில். விவசாயம்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் அரிசி வாங்கிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு சாப்பாடு வந்துடும். இன்னைக்கு உள்ள விவசாயம் இவ்வளவு தானுங்க. நிறையா பசங்களுக்கு, நானும் சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்லேருந்து அரிசி வரும், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வந்துடும். இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய விவசாய புரிதல் இவ்வளவு தானுங்க. அது அவங்க சொல்லிலாம் தப்பு இல்லை, கிடையாது, தப்பு இல்லை. உங்களை சொல்லி தான் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை கொண்டு போயிட்டீங்க, அந்த அளவுக்கு பழக்கி வச்சுருக்கீங்க. இதுக்கு தாங்க இந்த அடிப்படை, இந்த நாட்டோடைய முதுகெலும்பை தூக்கி நிறுத்துறதுக்கு நல்ல தலைவன் ரொம்ப முக்கியம். அதுக்காக தானுங்க எங்கள் அண்ணாமலை அண்ணன் தேவைன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் பேசுவோம்.